இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்த விதமான சலசலப்பும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா அண்ணா அறிவாலயத்தில் பலரும் வாழ்த்து சொல்வதற்காக வந்தார்கள். பல கூட்டணி கட்சி தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியில் ஒரு தெளிவு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணி அங்கம் வகிக்கிறது. அதே போல திமுக மீண்டும் அரியணை ஏறப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள் பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறது. அதுதான் கூட்டணியில் ஒரு சலசலப்பை உருவாக்குகிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னு சொன்னா இந்த நேரத்தில் ஒரு இன்டாக்டான கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த கூட்டணி என்பது இன்று நேற்று கட்டியமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. நான் லிபர்டி தமிழ்ல பல நேரங்களில் பேசும்போதே சொல்லி இருக்கிறேன். இது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டியமைக்கப்பட்ட கூட்டணி. அன்றிலிருந்து இன்று வரை இதில் புதிய புதிய கட்சிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர எந்த கட்சியும் இந்த கூட்டணியில இருந்து வெளியேறவே இல்லை. சரி சார், ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல தான் இந்த கூட்டணி வந்துச்சா சார்னு கேட்டா அதுவும் இல்ல. அதற்கு முன்பு இருந்து இந்த கூட்டணி வலுவாகவே இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து வலுவாகவே இருக்கிறது. இடையில் மக்கள் நல கூட்டணி தான் வந்து மறைந்ததே தவிர இந்த கூட்டணி நிலையாகவே நிலை பெற்றிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நான் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் அந்த உறவு இருக்கிற காரணத்தால் அதை சொல்கிறேன். 2014 தேர்தலில் மட்டும்தான் காங்கிரஸ் தனித்து போட்டி. ஏனைய எல்லா தேர்தல்களிலும் ஒரு 25 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு அது மிகப்பெரிய வலுவை தந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்தப்ப காங்கிரஸ் எப்போதாவது பெரிய தோல்வியை தழுவி இருக்கா? 2011 தேர்தலை தவிர 2011 தேர்தலில் திமுகவுக்கே மிகப்பெரிய தோல்வி. அதனால அதை கணக்குல கொள்ளாதீங்க நீங்க. ஏனைய எல்லா தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா அதுல மிகப்பெரிய பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செலுத்தி இருக்கிறதா இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற ராகுல் காந்தியினுடைய வாழ்த்துக்கள்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ராகுல் காந்தியினுடைய வாழ்த்தில் மாற்றம் இருப்பதாக கருதவில்லை. அது ஒரு வாழ்த்து செய்தி. அதற்குள் இவ்வளவு அரசியல் இருக்க வேண்டும் என்று நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் பதில் சொல்லி இருப்பதும் அந்த வாழ்த்தினுடைய அடிப்படையில் பதில் சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதானே தவிர இதை தாண்டி இதற்குள் கூட்டணி கணக்குகள் இருக்கிறதா? ராகுலுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அணிதான் மகத்தான வெற்றியை பெறப்போகிற அணி என்று ராகுலுக்கு தெரியும். இன்னொன்று, ராகுல் காந்தி அரசியல் புரிதல் இல்லாமல் இங்கே இருப்பவர்களை போல பேசுபவர்கள் அல்ல. அவருக்கு நல்ல அரசியல் புரிதல் இருக்கு. அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் குறித்த பார்வையும் அவருக்கு கூர்மையாக இருக்கு. அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது அவர் எப்போதும் காட்டுகிற கரிசனம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் தான் அங்கம் வகிக்க வேண்டும் என்று அவர் காட்டுகிற அக்கறை, இவையெல்லாம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய உறவுக்கு வலு சேர்க்கிற வகையில் தான் எல்லா நேரத்திலும் இருக்கு. 2019 எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியலையே ராகுலால. ஆனா 2024 எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்திருக்கிறார்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு? திமுக தானே, தமிழ்நாடு தானே. இங்க 40 இடங்களையும் வெற்றி பெற வைத்து அனுப்பி வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு ஒரு மிருக பலம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு யாரு காரணம்? இங்க இருக்கிற திமுக தலைவர் இல்லையா காரணம்? இந்த புரிதல் கூடவா இல்லாம ராகுல் காந்தி இருப்பார்? அதனால ராகுல் காந்தி இடத்துல பிரச்சனை இருப்பதாக நான் கருதல. அடுத்து நீங்க கிரீஷ் சோடங்கர் சொன்ன செய்திக்கு வர. கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு அரசியல் குறித்த புரிதலே இல்லாமல் இருக்கிறார். நான் பல நேரங்கள்ல சொல்லிட்டேன். நீங்க 234 தொகுதி மொத்தமாக 200 தொகுதி கூட விஜய் உங்களுக்கு தரலாம். விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாமே தோல்வி அடைய போகிற தொகுதிகள் தானே. வெற்றி பெற போகிற தொகுதிகளில் நீங்கள் 23 பெற்று 20 இடங்களில் 22 இடங்களில் வெற்றி பெற வேண்டுமா? அல்லது வெற்றி பெறவே முடியாது என்று கருதுகிற இடத்தில் 200 இடங்களில் போட்டியிட வேண்டுமா? எது உங்களுக்கு நோக்கம்? எம்எல்ஏ சீட்டாக மாற வேண்டும் என்பது நோக்கமா? அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது நோக்கமா? தேர்தலில் போட்டியிடுறது தான் நோக்கம்னா ஏன் சார் விஜய் கிட்ட போகணும்? 234 தனியா நின்னா 234 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் சார். ஏன் அதை விட்டுறீங்க நீங்க அந்த வாய்ப்பை? காமராஜர் ஆட்சி அமைச்சிருங்களேன். 234 தொகுதியிலையும் போட்டியிடுங்களேன். யாரு வேணாம்னு சொன்னா? காங்கிரஸ் கட்சி ஆட்களுக்கா பஞ்சம்? அதான் எல்லாரும் சீட்டு கேட்கிறாங்களே. நீங்க கூட்டணி இல்லைன்னா சீட்டு கேட்ட அத்தனை பேரும் வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு சொன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல ஏன் ப. சிதம்பரம் போட்டியிடல? ப. சிதம்பரம் போட்டியிடாததனுடைய நோக்கம் என்ன? அவர் தானே சார் வழக்கமா சிவகங்கையில கேண்டிடேட்டு. அதுல இருந்து தான் சார் அந்த ட்ரெண்ட் மாறி அவர் பையன் கைக்கு போச்சு. அப்ப ஏன் அவர் நிக்கல? அவர் தோல்வியை சந்திப்பதற்கு தயாராக இல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய பிரதான தலைவர்கள் ஏன் போட்டியிடல? வசந்தகுமார் மட்டும் தான் போட்டியிட்டாரு. வேற யார் போட்டியிட்டாங்க? அப்ப அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் நன்றாக திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது என்று. அதனாலதான் அவங்க
அந்த நேரத்துல போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் கட்சியை நான் குறைத்து மதிப்பிடல. காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கே இல்லைன்றது சொல்லல. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த நேரத்தில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் புதிய கட்சிகள் வருகிற போது புதிய கட்சிகளினுடைய வருகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடம் தர வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா முதலமைச்சருக்கு? அதை செய்தாகணுமா இல்லையா முதலமைச்சர்? அப்ப அதை செய்தாக வேண்டிய முதலமைச்சருக்கு துணை நிற்கிறது காங்கிரஸோட கட்டாயம். இது திமுகவினுடைய வெற்றி மட்டுமா? காங்கிரசுக்கு வெற்றி இல்லையா? கம்யூனிஸ்டுக்கு வெற்றி இல்லையா? விடுதலை சிறுத்தைகளுக்கு வெற்றி இல்லையா? அவர்களுடைய வெற்றியையும் கணக்கில் கொண்டுதானே நீங்க இந்த தேர்தல் கணக்கை பார்க்கணும். வெறுமனே திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவா இந்த கூட்டணியை வச்சிருக்கிறார் முதலமைச்சர்? தொடக்கத்திலிருந்து நான் சொல்றேன், ராகுல் காந்தி இப்படி ஒரு அரசியலை செய்ய மாட்டார். அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்று களத்தில் நிற்கக்கூடிய மனிதராகவே தான் வெளிப்படுகிறார். அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவகாரத்தில் ராகுல் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார்னு நான் உறுதியாக நம்புறேன். அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். இப்ப ராகுல் இப்படி செய்யலன்னு எப்படி சார் நீங்க உறுதியா நம்புறீங்க? உங்களுக்கு யார் சார் கேரண்டி கொடுத்தா? கேட்கலாம்ல, இயல்பா ஒரு கேள்வி எழும்ல. அண்மையிலே நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் காரிய கமிட்டி உறுப்பினர்களுடைய கூட்டத்துல ஏன் விருதுநகர் எம்பியையும் இந்த புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார் இல்லையா திடீர்னு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக, அவரையும் ஏன் கடைசி வரிசையில உட்கார வச்சார்? எம்பி இல்ல சார், 3வது முறை எம்பி இல்லையா விருதுநகர்ல? அவருக்கு ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில முதல் வரிசையில இடம் கொடுத்திருக்கணுமா இல்லையா? அவரை பேச வச்சிருக்கணுமா இல்லையா? அவரை பேசவே வைக்கலன்றாங்களே. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ்காரர்கள் சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன். நான் போய் பார்க்கல அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு. அப்ப காங்கிரஸ்காரர்களே சொல்லுகிற அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு வருத்தத்தை ராகுல் காந்திக்கு இவர்கள் ஏற்படுத்தினாங்கன்னா எந்த கருத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தினாங்க? அப்ப அவ்வளவு கன்சர்னா தானே இருந்திருக்காரு. ஏன் தேவையில்லாம வேலை பாக்குறீங்கன்னு. இன்னொரு செய்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டாரா இல்லையா? கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் வெளியில பேசாதீங்க, பொது வெளியில பேசாதீங்க. அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அது குறித்த கவனத்தை கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில யாரும் தெரிவிக்காதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ராகுல் காந்திக்கு உண்மையிலேயே இந்த திமுக கூட்டணி மீது வருத்தம் இருக்குமே ஆனால் ஏன் அப்படி ஒரு அறிக்கை வரணும்? ஏன் இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடணும்? விமர்சனம் பண்றவங்க விமர்சிச்சுட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாமே. செய்யலையே காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கன்சர்ன் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களான்னா இருக்கிற ஆட்கள் கொடுக்கறதுக்கு பேரு நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இவங்க காங்கிரஸ் கட்சியை பின்னோக்கி நகர்த்துறாங்கன்னு நான் பாக்குறேன். இது திமுகவுக்கு நெருக்கடின்னு நினைக்கல, காங்கிரஸுக்கு நெருக்கடின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இயல்பாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவுக்குள் பிணக்கு ஏற்படுத்துகிற வேலை இந்த வேலை. அந்த பிணக்கை ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிற இடங்களில் நாளை திமுக மனமோந்து வேலை செய்கிற ஒரு சூழல் உருவாகணும்ல. அந்த சூழலை கெடுத்து குட்டிச்சோராக்குவதற்கான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அதற்குண்டான பணியிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இது திமுகவுக்கு நெருக்கடி அல்ல, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிற வேலை இல்ல. மாறாக காங்கிரஸ் கட்சி நாளை உறுதியாக 25 இடங்களோ 23 இடங்களோ போட்டியிட போகுது சார் திமுக கூட்டணியில். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து நான் சொல்றேன், எழுதி வச்சிருக்கேன். 100 விழுக்காடு இது நடக்கும். காங்கிரஸ் 100 விழுக்காடு திமுக கூட்டணியில் 23, 25 இடங்களை பெறும். இந்த எண்ணிக்கை வேண்டுமானால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அதுல மாற்றம் இருக்காது. அப்ப போட்டியிடுகிற போது உங்களுக்கு தேர்தல் பணியாற்றுவது திமுக தொண்டன் அல்லவா? உங்களுக்கு தேர்தலில் களத்தில் நிற்க போவது திமுக தொண்டன் அல்லவா? அப்போ திமுக தொண்டன் மனமு வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழலை காங்கிரஸ் உருவாக்கணுமா இல்லையா? இயல்பாக இருக்கணுமா இல்லையா அந்த உறவு? அந்த உறவுக்குள் பிணக்கை ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் இவங்க செய்துட்டு இருக்காங்க. இது காங்கிரஸ் போட்டியிட போகிற வேட்பாளரை பாதிக்க போகிறது.